ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கான வேல்யூவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ப்ரைமரி பர்பஸ் பார்த்திங்கன்னா, நார்மலாகவே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகிடும். அதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். எப்போல்லாம் ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அப்போ நம்ம அப்படி இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்தி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ்க்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டருங்கிறது கொடுத்தா தான் உண்டு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்காமலேயே ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டருடைய பர்பஸ் பார்க்கும்போது கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது. இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னு பார்க்கும்போது பைத்தானில் $_init $_ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். $_init $_ அண்டர்ஸ்கோர்னால் இந்த மைனஸோடு சேர்ந்து கீழே இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும் 2 டைம்ஸு. அப்புறம் இனிட்னு டைப் பண்ணுறோம். அப்புறம் திரும்ப 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம் இந்த அண்டர்ஸ்கோர். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே செல்ஃபுங்கிற கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இனிட்டும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி கிளாஸுக்குள்ளே நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் வச்சு என்ன பண்ணுறோன்னா, கிளாஸுக்கான கிளாஸுடைய வேரியபிள்ஸில் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், x1 ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் கன்ஸ்ட்ரக்டரில். அதை நான் வந்து கிளாஸ் வேரியபிளான self.xல் இனிஷியலைஸ் பண்ணுறேன். self.x = x1. இதில் எது கிளாஸ் வேரியபிள்? self.xங்க தான் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிள். அதுக்கான வேல்யூவை நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறேன்? கன்ஸ்ட்ரக்டர் வழியாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் என்ன வேரியபிள் இருக்குது? x1 இருக்குது. அதுதான் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். self.x = x1. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். கால்குலேட் நம்மளாவே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிருக்கோம். டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். நார்மல் மெத்தடுக்கும் எப்போதும் போல டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக செல்ஃபுங்கிற கீவேர்டு பேராமீட்டர் இருக்கணும். அதுக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். self.x + = 50 அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணலாம். அடுத்து நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். OB = A அப்போ கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகும். நம்ம கன்ஸ்ட்ரக்டரை இப்போ யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம். இனிட்டுங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர். $_init $_ OB = A ப்ராக்கெட்டுக்குள்ளே 24ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இனிட்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதில் x1ங்கிற வேரியபிள் இருக்குது. 24 போய் x1ல் அலோகேட் ஆகும். அதுதான் self.xல் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது OB.calculate நான் கூப்பிட்றேன். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் ஆகி அவுட்புட்டை காட்டுது. கன்ஸ்ட்ரக்டருக்குன்னு தனியாக பேர்லாம் இல்லை. $_init $_ தான் கன்ஸ்ட்ரக்டர். அது எப்போ ஒர்க் ஆகும்னா, ஒரு ஆப்ஜெக்டை கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கான வேல்யூ எப்படி பாஸ் பண்ணலான்னா, OB = A நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். A ஏக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ தான் கன்ஸ்ட்ரக்டருக்கான வேல்யூ. கன்ஸ்ட்ரக்டரில் எத்தனை வேரியபிள் வச்சுருக்கோம்? x1 ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். செல்ஃப் எடுத்துக்கூடாது, செல்ஃப் எப்போதுமே இருக்கும். x1 ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கான வேல்யூ எங்கேருந்து போகுது? OB = A 24ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? 24 போய் x1ல் ஸ்டோர் ஆகுது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், அந்த x1 இல்லாமல் கொடுத்து காமிக்கிறேன். அப்போ நான் x1 கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நான் self.x = 43ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ நான் OB = A எம்டியாக கொடுத்துடலாம். இப்படியும் கொடுக்கலாம். அதே நான் கொடுத்து காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டர் கொடுத்தும் பார்க்கலாம், கொடுத்து செஞ்சு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டர் கொடுக்காமலும் செஞ்சு பார்க்கலாம். 2 மெத்தடை இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.